காலத்திற்கு பிறகு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தவற விடாமல் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முறை கூட்டணிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துடாம நம்ம நிற்கணும் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நான் கூட வேடிக்கையாக கேட்பேன், நம்ம கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்று கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் யாரும் இல்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்றும் தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக மாவட்ட கூட்டத்தில் தற்பொழுது கனிமொழி பேசியுள்ள காட்சிகளை நாம் பார்த்தோம். சட்டமன்ற தேர்தலில் நாம் அடைந்த தோல்வி குறித்து தற்பொழுது ஆராய வேண்டும் என்றும் கனிமொழி அதில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்றும் அந்த கூட்டத்தில் தற்பொழுது கனிமொழி பேசியுள்ளார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி எம்பி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் கூறியுள்ளார். மற்றுமொரு அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையில் பேசப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. மாநில அரசியலுக்கு கனிமொழி வர வேண்டும் என அண்மை காலமாக கோரிக்கை வைத்து வரும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். மாநில அரசியலுக்கு கனிமொழி வர ஆதரவு குரல்கள் தற்பொழுது தலைமையிடம் வலுத்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தொடர்ச்சியாகவே திமுக மூத்த தலைவர்களுடனான தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக தோல்வி காரணம் கண்டறிவதற்காக ஏற்கனவே 36 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழு நேற்று முதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த அறிக்கையை ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளாக திமுக தலைவரிடம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் தொடர்ச்சியாக அந்த குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 10 மாவட்டங்களில் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த 10 மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்கு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போல உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலின் பொழுதே கனிமொழியை, அதாவது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை மாநில அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு குரல்கள் என்பது வலுத்திருந்தது. குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக அவர்களுக்கான இந்த விருப்ப மனு வழங்கும் பொழுது கூட கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விருப்ப மனுக்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்
சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் கனிமொழியை மாநில அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்து வருவதாகவும் இது தொடர்பான குரல்கள் என்பது தொடர்ச்சியாக தலைமை கழகத்திடம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதே போல துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இணை செயலாளர்கள், அதே போல இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.